அவருடைய நேசம். அந்த கொடியின் பெயர் நேசத்தின் கொடி. அவர் என் மீது கொடி ஏற்றினார். வெறுப்பாக அல்ல, கசப்பாக கூட அல்ல, கடமைக்காக கூட அல்ல. என்னமோ வந்துட்டோம், கலந்து கொண்டு போவோம். எதுவோ நேசமும் இல்லை, வெறுப்பு கூட இல்லை, பாசமும் இல்லை, கோபம் இல்லை. ஆனா ஒரு கடமைக்கு சபைக்கு நீ எப்படி வரைய தெரியாது. என் கொடியை உண்மையில கர்த்தர் ஏற்றி வைக்கிறார். என் கொடியை ஏற்றி கர்த்தர் சொல்கிறார். அது எந்த கொடி என்றால் அவருடைய நேசத்தின் கொடி. எல்லாரும் நம்மை வெறுக்கட்டும், ஆனா அவருடைய நேச கொடி இருக்கிறது. அதை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 10ஆம் வசனம். என் பிரியமே, என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் எப்படி இருக்கிறாரா? கெடியுமானவள். தைரியம் உள்ளவர். கொடிகள் பறக்கும் கெடியுமானவள். 10ஆம் வசனம். சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுள்ளவளுமாய் உதிக்கிற இவள் யார்? அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? நேசத்தின் கொடி. ஒரு நேசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் நேசிக்கிறோமோ இல்லையோ, அவருடைய கொடி நம்மீது பறந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மைத்தானே நாங்கள் நேசிக்கிறோம். உம்மையை நாங்கள் வேற யாரை நேசிக்கிறோம்? உம்மைத்தானே நேசிக்கிறோம்.